ஃப்ரெண்டு அமைதியாக மட்டும் இருங்க. சரி நீ தைரியமாக நின்றா நான் விடுவேன். நீ பயந்தோலியா? ஆனால் இது கோழியை வந்து அடைப்படுறதுக்கு இடத்துல வந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்டதை பார்த்து நாங்கள் போய் அங்கே போய் பார்த்தோம். பார்க்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து எங்கள் கோழியுடைய முட்டையை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவன் என்ன பண்ணோம், எங்கிட்ட ஃபோன் நம்பர் இருந்துச்சு, ஆட்டோ பாபுண்டு. அவருக்கு ஃபோன் பண்ண நிமிஷத்தில் வந்து அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் இங்கே வந்து வந்துட்டார். ரீச் ஆகிட்டு வந்து அந்த கோழி பக்கத்தில் இருந்த வந்து பாம்பை வந்து தனியாக வந்து ஒதுக்கி கொண்டு போய் அதை சேஃபாக வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு அந்த கோழி வந்து பாம்பு வந்து அந்த முட்டையை சாப்பிட்றத வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு அந்த முட்டையை வந்து சேஃப் பண்ணி கொடுத்துட்டு அந்த பாம்பை வந்து சேஃபாக பிடிச்சி அவர் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கோழிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, முட்டைக்கு எதுவும் பாம்பு கொண்டும்ல. கருவலம்பட்டிங்க. லாஸ்ட் டைம் வந்து இங்கே ஒரு 3.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 7 அடியில் ஒரு பாம்பு பிடிச்சி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாம்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க. எங்கேக்கா இருக்கு? அதே இடமா? எந்த இடத்துல இருக்கு? இப்படியே போவா? ஆள் அங்கே இருக்காங்களா பாதுகாப்புக்கு? கோழி முன்னே கிடக்குறாங்க. பாம்பு நல்ல பாம்பு, கன்ஃபார்மு. ஆக்சுவலாக முட்டை போட்டு கோழி அங்கே தான் இருக்குது. கோழியை வந்து எதுவும் பண்ணலை இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். கோழியை காப்பாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு கோழியை காப்பாற்றணுங்க்கா, பாவம் இல்லையா? அதுவும் அமைதியாக மட்டும் இருங்க. ப்ரோ கொஞ்சம் அமைதியாக இருங்க. அமைதியாக இருங்க. இருங்க இருங்க பார்த்துட்டு தானே இருக்கேன். இருனே அவனை நகலை விட முடியும். முதல் கோழியை காப்பாற்றுறோம். அதுதான். போட்டும் திரும்புது, கோழியை பக்கம் திரும்புது. அமைதியாக மட்டும் இருங்க. நாராஜா அங்கிட்டு போயா? அங்கிட்டு போயா? அங்கிட்டு போ. இருங்க பார்த்துக்கிறேன். அமைதியாக இருங்க. இரு பயப்படாத. நாராஜா நல்ல வேலை. முட்டையை மட்டும் நீ வந்து எடுத்ததுக்கு நன்றி. தாய்க்கோழியை குத்திருக்க மாட்டேன்னு நம்புகிறோம். ஒரு முட்டையை மட்டும்தான் வந்து கோழியை ஏமாற்றிட்டு அந்த ஒரு முட்டையை மட்டும் முழுங்கிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க. இல்லை இருங்க. இல்லை முழுங்கிருச்சுக்கா. முழுங்கி விட்டு வெளியே விட்டுருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்றீங்க. எப்படி யதார்த்தமாக தான் பார்க்குறீங்களா? இல்லை கோழி சவுண்டு கேட்டுச்சா? கோழி அது சவுண்டு போட்டுச்சுங்க. இருங்க தாய்க்கோழியும் பார்ப்போம். இப்போ என்னப்பா ஜேபி நல்லா பார்த்துக்க. ஃபோக்கஸ் பண்ணுது உங்களை தான். ஜேபி இதை பிளான் பண்ணுதுப்பா. கியூவா முடியுமா? சும்மா வாடா, கிட்ட வாடா. ஒன்றும் செய்யாது. அவர் இருக்கார்ல, ஃப்ரெண்டு தாண்டா. நம்ம ஃப்ரெண்டு தாண்டா அவரு. வா நிற்கணும். தைரியமாக நிற்கணும். போகக்கூடாது. இது கோலத்தனம். இல்லை போ, பயப்படாம போ. எந்த வழியாக இருக்கு? சரி போ. போ
உள்ளே போ. நல்லா தான் இருக்குது வீடு, சூப்பராக இருக்குது. கடைசி போன திரும்பி பார்த்தேன்னா அடிச்சு போடுவேன். இல்லை ஒன்றும் இல்லை. இருங்க பிரதர், இருங்க. இப்போ பாருங்கள், இந்த பாம்பு வந்து இந்த புதர் வழியாக வந்து இந்த தாய்க்கோழியோட சண்டை போட்டு இந்த முட்டையை முழுங்கியிருக்கு. முட்டை உடஞ்சிருச்சு? இல்லை உடையலை. இந்த அப்படியே இருக்குல்ல, இந்த முட்டையை முழுங்குறப்ப பார்த்துட்டாங்க கோழி சவுண்டை வச்சு. ஸோ இந்த ஒரு முட்டையோடு போச்சு. இந்த முட்டையும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாய்க்கோழியும் தப்பிச்சிருச்சு. சரியா சரிப்பா. போயிட்டான் அவன், பயப்படாமல் இருக்கலாம். அடை காக்கிறதுக்கு உனக்கு இடமே இல்லையா? சரி. அக்கா இதை லைட்டாக தண்ணியில் போட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியில் தொடச்சிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு அது கூட வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.